ஓம் சாந்தி. 27/10/22. இன்று சத்குருவாரம். ஹாப்பி சத்குருவார். இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, பிறருக்கு புரிய வைக்க முடிவதில்லை என்றால் அவர்களை பாபா என்னவென்று சொல்கிறார்? பிறருக்கு புரிய வைக்க முடிவதில்லை என்றால் அவர்களை பாபா என்னவென்று சொல்கிறார்? இரண்டாவது கேள்வி, ஞானம் முழுமையாக இல்லாத காரணத்தினால் குழந்தைகள் என்ன செய்கிறார்கள்? ஞானம் முழுமையாக இல்லாத காரணத்தினால் குழந்தைகள் என்ன செய்கிறார்கள்? மூன்றாவது கேள்வி, பாபா வந்து எந்த கர்மத்தை சொல்லிக் கொடுக்கிறார்? பாபா வந்து எந்த கர்மத்தை சொல்லிக் கொடுக்கிறார்? நான்காவது, நீங்கள் பயில்வான் குழந்தைகள் என்று பாபா ஏன் கூறுகிறார்? நீங்கள் பயில்வான்கள் அல்லது பயில்வான் குழந்தைகள் என்று பாபா ஏன் கூறுகிறார்? அஞ்சாவது, ஃபுல் சந்நியாசம், கம்ப்ளீட் சந்நியாசம் அல்லது முழுமையான சந்நியாசம் என்றால் என்ன? ஃபுல் சந்நியாசம், கம்ப்ளீட் சந்நியாசம் அல்லது முழுமையான சந்நியாசம் என்றால் என்ன? ஆறாவது, பாபா தன்னுடைய அறிமுகத்தை எப்படி கொடுக்கிறார்? பாபா தன்னுடைய அறிமுகத்தை எப்படி கொடுக்கிறார்? ஏழாவது, வீட்டில் கூட யாருக்கும் ஞானம் சொல்ல முடியவில்லை என்றால் அப்படிப்பட்டவர்களை என்னவென்று சொல்லலாம்? வீட்டில் கூட யாருக்கும் ஞானம் சொல்ல முடியவில்லை என்றால் அப்படிப்பட்ட குழந்தைகளை என்னவென்று சொல்லலாம்? எட்டாவது, பிராமண வாழ்க்கையின் விசேஷ ஸ்லோகன் என்ன? பிராமண வாழ்க்கையின் விசேஷ ஸ்லோகன் என்ன? ஒன்பதாவது, குறைந்த செலவில் அதிகமான லாபம் என்று எதற்கு சொல்லப்படுகிறது? குறைந்த செலவில் அதிகமான லாபம் என்று எதற்கு சொல்லப்படுகிறது? Fill up the blanks. குழந்தைகளுக்கு நாம் டேஷ் ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்ற டேஷ் இருக்க வேண்டும். குழந்தைகளுக்கு நாம் டேஷ் ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்ற டேஷ் இருக்க வேண்டும். இரண்டாவது, நீங்கள் டேஷ் மூலம் முழு உலகத்தையும் சொர்க்கமாக ஆக்குகிறீர்கள். நீங்கள் டேஷ் மூலம்
முழு உலகத்தையும் சொர்க்கமாக ஆக்குகிறீர்கள். மூன்றாவது, முழு உலகமும் டேஷாக இருக்கிறது. முழு உலகமும் டேஷாக இருக்கிறது. நாலாவது, அலௌகீகம் நிறைந்த வாழ்க்கை என்றால் டேஷ் மற்றும் டேஷ் டேஷில் செலவு குறைவாக இருக்க வேண்டும். அலௌகீகம் நிறைந்த வாழ்க்கை என்றால் டேஷ் மற்றும் டேஷில் செலவு குறைவாக இருக்க வேண்டும். அஞ்சாவது, டேஷ் மற்றும் டேஷின் மீது உண்மையான அன்பு இருந்தது என்றால் டேஷின் அன்பு தானாகவே கிடைக்கிறது. டேஷ் மற்றும் டேஷின் மீது உண்மையான அன்பு இருந்தது என்றால் டேஷின் அன்பு தானாகவே கிடைக்கிறது. கேள்விகள். பிறருக்கு புரிய வைக்க முடிவதில்லை என்றால் அவர்களை பாபா என்னவென்று சொல்கிறார்? காலாட்படை, புத்து, மக்கு என்று சொல்கிறார். ஞானம் முழுமையாக இல்லாத காரணத்தினால் குழந்தைகள் என்ன செய்கிறார்கள்? டிசர்வீஸ் அல்லது அவசேவை செய்கிறார். பாபா எந்த கர்மத்தை சொல்லி கொடுக்கிறார்? இதுல மட்டும் எல்லாம் புடிச்சிட்டீங்க. எப்பயுமே சிரேஷ்ட கர்மா அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? தேவதை ஆகக்கூடிய கர்மா. இன்னைக்கு ஃபுல்லா இதுதான் அண்டர்லைன் பண்ணுங்க. என்ன, நான் தேவதை ஆகணும்னா என்னுடைய கர்மா எப்படி இருக்கணும்? பார்க்கறது கூட ஒரு கர்மா தான், பேசுறது ஒரு கர்மா தான், நினைக்கிறது ஒரு கர்மா தான், உள்ளுணர்வு ஒரு கர்மா தான் இல்லையா? அப்ப நான் தேவதை ஆகிறதுக்கு பாபா இன்னைக்கு என்ன கர்மா சொல்லி கொடுத்தார்? என்ன சொல்லி கொடுத்தார்? பவித்ரதா ஃபர்ஸ்ட், பக்கா யோகி, ஃபுல் சன்னியாசி, கம்ப்ளீட் ஃபுல் அல்லது கம்ப்ளீட் சன்னியாசி. அப்போதான் பக்கா யோகி ஆகும். இதுதான், அப்போதான் தேவதை ஆக முடியும். நீங்கள் பயில்வான் குழந்தைகள் என்று பாபா ஏன் கூறுகிறார்? 84 பிறவிகள் எடுக்கிறதுக்கான தைரியம், அதை பத்தி கவலைப்படல. அவங்க 84 பிறவிகளான் கஷ்டப்படுறாங்க. அதுக்கு பாபா, மனிதர்கள் பல பிறவிகள் எடுத்து தொந்தரவுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். ஆகையால் நாங்கள் 84 பிறவிகளின் சக்கரத்தில் வர விரும்பவில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் நீங்கள், நாம் இந்த 84 பிறவிகளின் சக்கரத்தை நினைவு செய்து செய்து சக்கரவர்த்தி ராஜாவாக ஆகிவிடுகிறோம் என்று இன்னும் குஷி அடைகிறீர்கள். அதுதான் உங்களுடைய தைரியம், பயில்வான் தன்மை. ஆகையால் பாபா நீங்கள் பயில்வான்கள் என்று சொல்கிறார். அஞ்சாவது, ஃபுல் கம்ப்ளீட் சந்நியாசம் என்றால் என்ன? முழுமையான சந்நியாசம் என்றால் என்ன? ஒரு பாபா தான் எல்லாமே. என்னுடையதுன்னு இருக்கக்கூடாது. கேளுங்க. இதில் முதன்மையானது தூய்மை. முழுமையான சந்நியாசத்துல முதன்மையானது என்ன? தூய்மை. பிறகு யோகா பக்காவாக இருக்கணும். இது கர்மத்துல தூய்மை. அதுக்கப்புறம் பாபாவை நினைக்கும் போது யோகா எப்படி இருக்கணும்? பக்காவா இருக்கணும். அந்த பக்கா ஆகிறதுக்கு தான் பாபா, எனக்கு ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை, இந்த உலகத்தில் இருந்து புத்தி யோகம் முடிந்து விட்டது, இந்த நிலையில இருக்கணும். கணக்கு முடிஞ்சு போச்சு, எனக்கும் இந்த உலகத்துக்கு ருணம் இல்லை, முடிஞ்சிச்சு சொல்லுவாங்க இல்லையா? அந்த சரீர உடலை விட்டு இன்னொரு உடலுக்குள்ள போயிடுது ஆத்மானா, அவ்வளவுதான், கணக்கு வழக்கு முடிஞ்சது. இந்த இடத்துக்கோ, இந்த தண்ணீருக்கோ, இந்த சாப்பாட்டுக்கோ, இந்த மனிதர்களோட ருணம் கட்டாயிடுத்து, அதனால்தான் நான் போறேன் அப்படின்னு. அது போல இந்த பழைய உலகத்துக்கும் நமக்கும் என்ன இல்லையா?
கர்ம பந்தனம் முடிந்து விட்டது, புத்தி யோகம் முடிந்து விட்டது. அப்படி இருக்கணுமா. பாபா தன்னுடைய அறிமுகத்தை எப்படி கொடுக்கிறார்? நான் வந்துட்டு போயிட்டு இருக்கு. உங்களைப் போல நானும் ஆத்மாதான். ஆனால் நான் பரம ஆத்மா. பிறப்பு இறப்பில் வரமாட்டேன். ஜென்மம் எடுக்கிறேன், ஆனால் மரணத்தில் வருவதில்லை. இல்லையா? அதான் நான் பரமாத்மா. அதுதான் அறிமுகம். அவருடைய அறிமுகத்தை அவரே கொடுக்கிறார். அடுத்தது 7வது. வீட்டில் கூட யாருக்கும் ஞானம் சொல்ல முடியவில்லை என்றால் அப்படிப்பட்டவர்களை என்னவென்று சொல்லலாம்? கையளவு தண்ணீர். குளம்னு சொல்ல முடியாதுன்ட்டார். கையளவு தண்ணி. பிராமண வாழ்க்கையின் விசேஷ ஸ்லோகன் என்ன? இன்னைக்கு பார்ப்போம். குறைந்த செலவில் யார் அதிக லாபம் எடுப்பீங்க, யார் எவ்வளோ காய் வேஸ்ட் பண்ணுறீங்க, யார் எவ்வளோ தண்ணீர் வேஸ்ட் பண்ணுறீங்க, யார் எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி வேஸ்ட் பண்ணுறீங்க, யார் எவ்வளோ நேரத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க, யார் எவ்வளோ எண்ணங்களை வேஸ்ட் பண்ணுறீங்க, வார்த்தைகளை வேஸ்ட் பண்ணுறீங்க. இல்லை படுத்தலைன்னா அப்போ வார்த்தைகள் என்ன ஆகுது? கம்யூனிகேஷன் வருதில்லை. யோகிகள் சொல்றீங்க கம்யூனிகேஷன் எதை முதல் சொல்லணும், எது நடுவில் சொல்லணும். ஆரம்பத்திலே படிப்புல அப்படிதான். எது முதல்ல சொல்லணும், எது நம்ம நடுவில் சொல்லணும், எது கடைசியில இருக்கணும், அது தெரியவே மாட்டேங்குது. கடைசி எடுத்துட்டு முதல்ல சொல்வீங்க, இன்னொருத்தர் ரைஸ் பண்ணிட்டு. முதல்ல என்ன சொல்லணுமோ அதுதான் சொல்லணும் இல்லையா? அது இல்லை. விஷயத்த சொல்லும் போது இப்போ சாதம் வைக்கணும் இல்லையா? நீங்க சாதம் வச்சுட்டேன் முதல்ல சொல்றீங்க. சாதம் வச்சுட்டேன் அப்படின்னு முதல்ல சொல்வீங்க. நம்ம ஏன் இப்ப சாதம் வைக்கணும்? மத்தியான சாதம் இருந்தது அப்படின்னு தான் தோணும். முதல்ல என்ன சொல்லணும்? மத்தியான சாதம் காலியாயிடுத்து, இப்ப யாரோ 2 பேர் வராங்களாம், அதனால நான் சாதம் வச்சுட்டேன். இது எப்படி இருக்கு? இப்ப நீங்க முதல்ல நான் சாதம் வச்சுட்டேன்னா நான் என்ன நினைப்பேன்? இவர் பார்க்கல போல சாதம் இருக்கிறது. சின்ன ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி எவ்வளோ செய்றீங்க. மற்றவங்களுக்கு எண்ணங்களை வர வைக்கிறீங்க. நமக்கென்ன, நீங்க கவனமா இருக்கணும்னு நினைக்காதீங்க. சூக்ஷ்ம பாவத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மற்றவங்களுக்கு எண்ணங்கள் வர வச்சீங்கன்னா அது ஒரு தண்டனை. உங்களுக்கு யோகா வராது. சம்மதம் தான் செய்யுங்க. மற்றவங்களுடைய எண்ணங்களை வேஸ்ட் பண்ணீங்க, நீங்க தவறுகள் செய்து நிமித்தமானவங்களை திங்க் பண்ண வச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. இந்த செகண்ட் நினைப்பாங்க, அடுத்த செகண்ட் பாபான்னு போயிடுவாங்க. ஆனா உங்களுக்கு இந்த சூக்ஷ்ம தண்டனை, யோகா வராது. கிளாஸ்ல உட்கார்ந்து இருந்தாலும் முரளி கேட்டிருந்தாலும் முரளினுடைய சொரூபம் ஆக மாட்டீங்க. தேவையா? யோசிங்க. இன்னும் நிறைய இருக்கு. சூக்ஷ்ம பாவம் அது ஒரு தனி கிளாஸ் இருக்கு. சூக்ஷ்மத்துல எப்படி பிராமணர்கள். அதனால்தான் பாபா தெளிவா வார்த்தைகள், குறைந்த வார்த்தைகளை தெளிவுபடுத்தக்கூடிய கலையை கத்துக்கோங்க முதல்ல. நீங்க சொல்ற வார்த்தை, அந்த காலத்துல ராஜாக்கள் கிட்ட பேசும்போது எப்படி பேசினாங்க? எடுத்தோம் கவுத்தோன்னு பேசினாங்களா? ஏன் தண்டனைக்கு பயந்துகிட்டு. அதே மாதிரி இங்க சூக்ஷ்ம தண்டனைக்கு பயந்துகிட்டு என்ன பண்ணணும்? பேசுறது நம்ம முதல்ல மைண்ட்ல நினைச்சுக்கிட்டு இது இப்படி சொல்லணும், இதை புரிய வைக்கணும் அப்படின்னு என்ன பண்ணணும்? பேசணும். இல்லைன்னா எதையோ ஒண்ணு சொல்றாங்களா, அப்புறம் கூப்பிட்டு சொல்வேன், இப்படி இல்லை கம்யூனிகேஷன், இப்படி சொல்லணும், முதல்ல இதை சொல்லு அப்புறம் தான் அதுதான் சொல்லணும் அப்படின்னு. அந்த மாதிரி தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு ஆர்ட் இருக்கணும். அது குறைந்த வார்த்தைகள்லயே தெளிவுபடுத்தணும். அதுதான் கம் கர்ச்சா பாலா நஷின். புத்தியில தெளிவு இருந்தா வார்த்தைகள்ல தெளிவு இருக்கு. உங்க மனசுலயே தெளிவு இல்லைன்னா வளவள குளக்குளன்னு ஏதோ பேசிட்டு இருப்பீங்க. தெளிவுன்றத இருக்காது. அதனால குறைந்த செலவு அதிக லாபம்னா என்னன்னு முதல்ல நல்லா ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம். சிலரெல்லாம் நேக்கா என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வேண்டியது மட்டும் சொல்லுவாங்க. அங்க நடந்தது சொல்லணும் இல்லையா? ஆனா அது சொல்ல மாட்டாங்க. அவங்க செய்தது, அவங்க லேட்டா போனது, அதனால அவங்க கொடுக்கலன்றதோ, இல்ல அவங்க இல்ல. இப்போ ஒருத்தருக்கு நான் சொல்வேன், இதை போய் நீங்க அவங்க கிட்ட வாங்கணும் அப்படின்னு. இவங்க லேட்டா போயிருப்பாங்க தூங்கிட்டு. ஆனா என்கிட்ட சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க, அவங்க இல்ல கொடுக்கவே இல்லை. நீங்க அவர் கொடுக்குறாரு, நீங்க வரவே இல்லை, கொடுக்கவே இல்லை. அவங்கள கேட்டா நான் வந்து காத்துட்டு நான் போயிட்டேன். புரியுதா? அப்ப அவங்க என்ன சொல்லல?
சொல்லவே மாட்டாங்க. இதெல்லாம் என்ன ஆகும்? உங்க பாவத்தை நீங்க மறைக்கிறீங்க. அதனால நிறைய இருக்கு. அது 1 இல்ல 2 இல்ல. சரி, 9வது கேள்வி. குறைந்த செலவில் அதிகமான லாபம் என்று எதற்கு சொல்லப்படுகிறது? குறைந்த நேரத்தில் அதிக வேலை செய்வது, குறைந்த வார்த்தைகளில் அதிக தெளிவு ஏற்படுத்துவது அல்லது தெளிவு இருப்பது, எண்ணங்கள் குறைவாக இருப்பது ஆனால் சக்திசாலியாக இருப்பது. இதுதான் குறைந்த செலவில் அதிக லாபத்தை அடைவது. fill up the blanks. குழந்தைகளுக்கு நாம் டேஷாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்ற டேஷ் இருக்க வேண்டும். தேவதையாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்ற போதை இருக்க வேண்டும். நீங்கள் டேஷின் மூலம் முழு உலகத்தையும் சொர்க்கமாக ஆக்குகிறீர்கள். யோகா பலத்தின் மூலம். 3வது, முழு உலகமும் டேஷாக இருக்கிறது. கரெக்டு தான், ஆனா ஒரு வார்த்தை இல்லை. பேஹத்கா லங்கா. வெறும் இலங்கை இல்லை, அசுர உலகம் இல்லை, எல்லையற்ற இலங்கையா இருக்கு. 4வது, அலௌகீகம் நிறைந்த வாழ்க்கை என்றால் டேஷ் மற்றும் டேஷ் செலவு குறைவாக இருக்க வேண்டும். பேச்சு மற்றும் வார்த்தை இல்லை, பேச்சு வார்த்தை 2 ஒன்று தானே. பேச்சு மற்றும் கர்மத்தில் செலவு குறைவாக இருக்க வேண்டும். பணத்துல செலவு கம்மி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது மட்டும்தான் உங்க எனர்ஜி கிடையாது. ஏன்னா சமீபத்தில் ஒரு முரளியில வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி, வேஸ்ட் ஆஃப் மணி இல்லையா? அப்போ அது மட்டும்தான் நினைக்கிறோம். ஆனா இந்த பவித்ரதா பத்தி சொன்னார் இல்லையா பாபா, அதுல முதல்ல எனர்ஜி சேமிப்பு, கன்சர்வேஷன். எனர்ஜி சேமிப்பாகும் பவித்ரத்தால. அது இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட் ஆகும். அதனால பேச்சு மற்றும் கர்மத்தில் செலவு குறைவாக இருக்கும். அது எப்படின்னு பார்த்துக்கோங்க. 5வது, டேஷ் மற்றும் டேஷ் மீது உண்மையான அன்பு இருக்கிறது என்றால் குடும்ப டேஷின் அன்பு தானாகவே கிடைக்கிறது. தந்தை மற்றும் சேவையின் மீது உண்மையான அன்பு இருந்தது என்றால் குடும்பத்தின் அன்பு தானாகவே கிடைக்கிறது. ஓம் சாந்தி.